நம் நேசர் இயேசு என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போம். எங்கே? மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 38வது வசனம். இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. கற்பனைகளில் முதலாவது பிரதான கற்பனை எது? இது முதலாம் பிரதான கற்பனை என்று இயேசு சொன்னதாக இங்கே வாசிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? எங்கே நாம் வாசிக்கலாம்? 22வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கலாம். 35வது வசனம். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நியாய சாஸ்திரி நியாயத்தை ஆராய்கிறவரா, நியாயத்தை பேசுகிறவரா, நியாயம் இதுதான் என்று சொல்லுகிறவரா? நியாய சாஸ்திரிகளில் ஒருவன், போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று இயேசுவையே சோதிக்கும்படியாக அவன் கேட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீ சோதிக்கும்படி கேட்கிறியோ, நீ சரியாத்தான் கேட்கிறியோ, எப்படியோ கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பதில் தொடர்கிறது. நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நம்மையே நாம் நிதானித்து பார்த்துக் கொண்டு கீழே வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்த வசனம். இது முதலாம் பிரதான கற்பனை. இதுதான் முதலாவது பிரதான கற்பனை. முதலாவது பிரதான கற்பனை என்னது? 10 கற்பனை இருக்குது. 10 கற்பனை முதலாவது பிரதான கற்பனை. அது முதல் கற்பனை என்னது? பெரிய கற்பனை அது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சரீரத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. ஆத்மானா என்னன்னு தெரியுமா பிரியமானவர்களே? கொஞ்சம் குறைய ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கு இங்குமாய் வாசித்து தியானித்து ஆத்மா என்றால் என்ன என்று சொல்லி பேசவும் வெளியிடவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதை கேட்டு பாருங்கள். ஆத்மா என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு தெரிய வரும். அவர் ஒரு விதமாக சொல்கிறார் ஆத்மா என்று சொல்லி, இவர் ஒருவர் சொல்கிறார் ஆத்மா இன்னொரு விதமா இருக்கிறது என்று சொல்லி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்கிறார்கள். சரியான விதமா வேதவசனம் என்ன சொல்கிறது என்று நீ அதை கேட்டு பாருங்கள். 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் என்று சொல்லி ஆத்மா குறித்து தொடர்ச்சியா சொல்லி இருக்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆத்மா என்று சொன்னால் என்ன? அப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முழு மனதோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு சரீரத்தோட, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. மனிதர்கள் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்து நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். யோசித்து பார்ப்போம். ஒரு தகப்படத்துல ஒருத்தர் கேட்டாராம், உங்க மூத்த பையன் என்ன வேலை செய்யறான்? அவன் இப்படி படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறான், இன்னும் வேலை கிடைக்கல, வேலைக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறான். இரண்டாவது பையன் இவ்வளவு படிச்சிருக்கிறான். நம்ம சிந்திக்கிறதுக்கான ஒரு சிரிப்பான ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வியும் பதிலும். அவன் இவ்வளவா படிச்சிருக்கிறான், அங்க இங்கெல்லாம் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்றான், வேலை கிடைக்கல, வேலைக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறான். மூன்றாவது பையன் என்ன வேலை செய்யறான்? அவனுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன வேலை செய்யறான்? அவன் திருடுறான். நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிற பிரியமானவர்களை, சிந்திக்க வேண்டியிருக்குது. இந்த 3 பிள்ளைகளும் தன் தகப்பனாரை அன்பு செய்கிறார் என்று சொன்னால் தகப்பன் எவ்விதமான ஒரு அன்பை எதிர்பார்ப்பார்? நீதி நேர்மையுமாய் மூத்தவன் வேலைக்கு போகாமல் இருந்தாலும், 2வது வேலைக்கு போகாமல் இருந்தாலும், 3வது மகன் அவன் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் அவன் நேர்மையுள்ளவனாய் இருந்தது, திருடன் என்று சொல்லுகிற பெயர் இல்லாதபடி வாழ்ந்து அந்த தகப்பனை அன்பு செய்யறது தானே அந்த தகப்பனை எதிர்பார்ப்பான். அவன் வேதனையோடு சொன்னான். 3வது மகன் வேலைக்கு செல்கிறான். கேள்வி கேட்கிறார், என்ன வேலை? அவன் திருடுகிறான். வேதனையோடு சொல்லுகிறான், அவன் திருடுகிறான். திருடுகிற வேலை அவனுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, அதில் திருடுற வேலை செய்யறான். அதில் நான் யார் அப்படின்னு கேட்டா, ஒரு மிக பெரிய திருடனுக்கு அப்பா. வேதனையோடு சொன்னாராம். சிந்திக்கிற ஒரு காரியம் பிரியமானவர்களே. நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, குணமுள்ளவர்களாக, தங்களை மாத்திரமல்ல தங்களுடைய பெற்றோரை மாத்திரமல்ல மற்றவர்களையும் நேசிக்கிறவர்களாக, அன்பின் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளை போல இருந்து நம்மை நேசிக்க வேண்டும் என்றுதானே நாம் எதிர்பார்ப்போம். மனைவி கணவனிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். கணவன் எப்படி ஆளி எங்கேயும் போகட்டும், எங்கேயும் வரட்டும், நமக்கு வேண்டியது பணம் காசு, அப்படியே எதிர்பார்ப்பார்கள்? இல்லை, அவர் ஒழுக்கமுள்ளவராயிருந்து, கற்புள்ளவராயிருந்து,
தன்னை மாத்திரம் அன்பு செய்ய வேண்டும் மனைவி எதிர்பார்க்க மாட்டார்களா? கணவன் தன் மனைவி எப்படி இருக்கட்டும், யாரையும் பார்க்கட்டும், ஏதோ பேசட்டும், தன்னை அன்பு செய்யட்டும் என்று எதிர்பார்ப்பாரா? இல்லை. தனக்கு மாத்திரம் அவர் மனைவி என்ற இடத்துல அவர் சரியா இருக்க வேண்டும் என்றும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்றும், வீட்டு காரியங்களை சரியா செய்ய வேண்டும் என்றும், பிள்ளைகளை ஆண்டவர் பக்கமாய் திருப்பெற ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்றும், தன்னையும் தன் பிள்ளைகளையும் ஆண்டவரோடு சேர்க்கக்கூடிய ஒரு ஜெபம் செய்கிற புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்த்து அப்படிப்பட்ட ஒரு அன்பை தானே எதிர்பார்ப்பார். நம்முடைய ஆண்டவரும் தம்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதை தான் முதலில் சொல்கிறார். உன் ஆவியோடு ஆத்மாவோடு சரீரத்தோடு முழு பலத்தோடு என்னிடத்தில் நீ அன்பு கூறு. பிரியமான, அவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? நம் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமாய் நம்ம அன்பை எதிர்பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பை எதிர்பார்ப்பது எப்படி? எப்படி அன்பு செய்யலாம் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? கள்ளனாயிரு, கொள்ளைக்காரனாயிரு, வேசிக்கள்ளனாயிரு, விபச்சாரியாயிரு, எப்படி நீ இருந்து என்னை அன்பு செய்ய நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை, இப்படித்தான் இருந்து என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரா? இதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் படிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அன்பு செய்ய வேண்டும் விரும்புகிறார். அதை முதலாவது கற்பனையாக சொல்லுகிறார், பிரதானமான கற்பனையாக சொல்லுகிறார். முதலாவது கற்பனை எது? பிரதானமான கற்பனை எது? வேதனை வாசிக்க வேண்டும், அதை கண்டுபிடிக்கவே வேண்டும். அதை கண்டுபிடித்து அப்படித்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.